ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் அட்ஸ்லான் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10-11 ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்க்கு சயின்ஸும் 11 and 12க்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சில போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக யூனிட் டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதான் இந்த இதில் இருக்கும். அது போக இன்னும் கவர் பண்ணாத லெசன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குவார்டர்லியில் நல்ல மார்க் எடுக்கிறது தான் நம்மளுடைய மெயின் எய்மை. ஸோ இந்த கொஷின்ஸே நீங்கள் படித்தாலே போதும், கடைசி வரைக்கும் உங்களால் எல்லா ரிவிஷன் எக்ஸாம் அண்ட் ஃபைனல் எக்ஸாம்லேயும் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ டீட்டெயில் கொஷின்ஸ் நாங்கள் கொடுக்குறது படித்தாலே போதுமானது தான். ஏன்னா அதுவே அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஓகேவா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு 12th ஃபிசிக்ஸுக்கு யூனிட் டெஸ்ட்டு லெசன் 1ல் இருக்க 2 மார்க்கும் 3 மார்க்கும். சரியா? ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோவில் காட்டுற கொஷின்ஸை நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ எழுதிட்டு அப்படின்னா உங்களுக்கு கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க, ஜிமெயில் ஐடிக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 12th கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்க கொஷின் நம்பர் 17, 18, 19, 20 அண்ட் 21 இந்த 5 கொஷின்ஸ் மட்டும். ஸோ இந்த 5 கொஷின்ஸையும் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. எல்லா கொஷின்ஸையும் எழுதியும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு 11th ஃபிசிக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஆஃப் சேட்டலைட், டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் அண்ட் புக் பேக்கில் இருக்க 1 வேர்ட்ஸ். இதில் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்னா என்னென்னு எழுதிட்டு அதோட டெரிவேஷன் இருக்கும், அந்த பார்ட்டை எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11th கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின்ஸ் தான். எக்ஸ்பிளைன் ஹவு ஹீட் அப்சார்ப்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் மெஷர்ட் யூஸிங் பாம் கலோரிமீட்டர். ஓகேவா? அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் ΔH அண்ட் ΔU ஃபார் அன் ஐடியல் கேஸ், அதாவது என்தால்பி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் மெத்தட் டு கால்குலேட் லாட்டிஸ் என்தால்பி ஆஃப் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த 5 கொஷின்ஸுமே மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. ஈஸியாக தான் இருக்கும், எல்லாமே கவர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா எழுதி பார்த்துருங்க ஒரு தடவை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10th சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 16, 17, 18 இந்த 3 லெசன்லேயும் இருக்க 1 வேர்ட் கொஷின். சூஸ் இட், ஃபில் இன், மேட்ச், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆன்சர் இன் அ சென்டென்ஸ். ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சூஸ் இட்டு, மேட்ச்சு, அது போக ஆன்சர் இன் அ சென்டென்ஸ் இந்த 3 கண்டிப்பாக படிக்கணும். மீதி இருக்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஏன்னா ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதில் விட்டுறலாம் மற்றதெல்லாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த 3ஐயும் கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இன்றைக்குரிய போர்ஷன்ஸ் அவ்வளோதான். 12th மட்டும் உங்களுக்குரிய கொஷின் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு எழுதினீங்க அப்படின்னா எங்களுடைய மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் கொடுத்த எல்லா கொஷின்ஸையும் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.